வணக்கம், வாழ்க மகிழ்வுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனர் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் IAS அகாடமி. இப்போ லாங்குவேஜ் சிலபஸ் மாற்றி இருக்கிறாங்க. பொதுத்தமிழ்ல அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் கிடையாது. அதாவது ஒரு புதிய புத்தகத்தை டச் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிலதை இப்போ திருக்குறள் அதிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 19 இருந்து 25 ஆக்கியிருக்கிறாங்க. ஆனா ஜெனரல் இங்கிலீஷ்ல கம்ப்ளீட்லி ரிவைஸ்ட் பார்ட் ஏ தவிர பார்ட் பி அண்ட் பார்ட் சி, போயம்ஸ் அண்ட் ப்ரோஸ் எல்லாமே நியூ புக் பேஸ்ட். உண்மையிலேயே இது வந்து ஒரு பார்ஷியாலிட்டியாக யாரை பாதிக்கும் அப்படின்னா, ஜெனரல் இங்கிலீஷை மட்டும் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பா பாதிக்கும். குறிப்பா யாரை பாதிக்கும் அப்படின்னா, ஏற்கனவே ஜெனரல் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இப்ப ரிவைஸ் பண்ணீங்களே, அப்பவாவது நீங்க வந்து புதுசா பார்த்திருக்கலாம்ல, அதே பழைய சிலபஸ் எதுக்கு போட்டீங்க, அங்க ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாம்ல, இந்த சிலபஸ் வில் பி ரிவைஸ்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ பார்ட்டியே கிராமர் மட்டுமாவது பார்த்துருப்பாங்களே, இப்ப எல்லாமே கிராமர்லாம் பார்க்காம இந்த ஒரு மாசத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் பி பார்ட் சி பழைய சிலபஸ் பழைய புத்தகத்தை தேடி வாங்கி இவ்வளவு மன உளைச்சலுக்கு TNPSC ஆளாக்குறாங்க தேர்வர்கள். அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இப்ப எல்லாமே திரும்ப புதுசுன்னு சொல்றாங்க. இதுக்கு எல்லாமே குரூப் 2 எழுதும் போது அங்க தமிழ் இலக்கியம் வேற படிக்கணும். இங்க சப்போஸ் குரூப் 4 எழுதுனாங்கன்னா அங்க பொதுத்தமிழ் வேற படிக்கணும். இவ்வளவு லோடு இருந்தாலும் குரூப் 2 குரூப் 2A மட்டும் எழுதுறவங்க கூட, குரூப் 4 அவங்க எழுதுறவங்க கூட இப்போ அவங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப, ஏன்னா அவ்வளவு படிச்சுட்டு திரும்ப இது எல்லாத்தையும் புதுசா படிக்கணும்னு இருக்காங்க. குரூப் 4 எழுதுறவங்க வந்து இப்போ வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமையே ஜெனரல் இங்கிலீஷ் வேணாம், நான் பொது தமிழே 2க்கு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் பொது தமிழ்ல வந்து ஸ்கூல் லெவல்ல படிச்சவங்க, ஆனா இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவங்க. நான் எப்பவுமே அப்ப வந்து முதல்ல சொல்லிட்டு இருந்தேன், நீங்க குரூப் 4 கண்டிப்பா எழுதுனீங்க அப்படின்னா ஜெனரல் இங்கிலீஷ் எடுக்காதீங்க, பொது தமிழ் எடுங்க. அது உங்களுக்கு இங்க யூனிட் 8க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இன்னும் நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெறும் குரூப் 2 குரூப் 2 எடுக்கிறவங்க கூட பொது தமிழ் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இங்க வேகன்சி வந்து ஒரு 6000 1:10 எடுத்தாங்க. 60,000 பேத்துல ஒரு ஆளா வர்றதுக்கு பொதுத்தமிழ நீங்க நல்லா படிச்சு எடுத்தாங்க. அப்ப யாரு பொதுத்தமிழ வந்து எடுக்க முடியாது அப்படின்னா, ஜெனரல் இங்கிலீஷ் மட்டுமே எடுக்கக்கூடியது யார் ஆப்ஷன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிந்தியோ, அதாவது தமிழே படிக்காதவங்க ஸ்கூல்ல ஹிந்தி, உருது அல்லது வந்து சமஸ்கிருதம் அல்லது பிரெஞ்சு, ஜெர்மனி இந்த மாதிரி படிச்சவங்களுக்கு வேற வழியே கிடையாது, ஜெனரல் இங்கிலீஷ் எடுக்கணும். உள்ள நியூ சிலபஸ் தான் பேஸ் பண்ணி தான் படிக்கணும். இல்ல நான் குரூப் 4 எழுதவே இல்லை அப்படிங்கிறவங்க நீங்க வேற வழி இல்லாம நீங்க ஜெனரல் இங்கிலீஷ் நான் இதை படிக்க போறேன், எனக்கு தமிழ் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கும் போது படிக்கலாம். நீங்க யூனிட் 8க்கு தமிழ் இலக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு தடவை நீங்க வந்து ஒரு கிளான்ஸ் நீங்க பாத்துக்கணும். அதனால இந்த மாதிரி ஆசிலேஷன்ல இருக்கிறவங்க, யாருக்கு ஆசிலேஷன் இருக்கும் அப்படின்னா, இதுவும் முடியும் என்னால ரெண்டுமே முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா பொது தமிழ் எடுக்கும். கண்டிப்பா பொதுத்தமிழ் எடுத்து இந்த டைமுக்குள்ளேயே கண்டிப்பா உங்களால வந்து குரூப் 2 பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். பட் சின்சியரா தமிழுக்கும் படிக்கணும். ஆனா உயிரெழுத்துக்கள்ல இருந்து எனக்கு தெரியாது, தமிழ்ல எத்தனை எழுத்துக்கள் தெரியாது, மாத்திரைகள்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம், படிக்க முடியும். ஏன்னா இங்க நீங்க 95 99 எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. குரூப் 2 குரூப் 2A பொறுத்த வரைக்கும் குவாலிஃபை ஆனா போதும். 60,000 பேர் அப்படிங்கும் போது ரிலேட்டிவா அதை கம்பேர் பண்ணும்போது ஈஸி. ஆனா குரூப் 4 போன்ற தேர்வுகள்லாம் மார்க் ரொம்ப முக்கியம், மதிப்பெண்கள் ரொம்ப முக்கியம். அப்ப இங்க குரூப் 4 வந்து தரவா படிச்சிருக்கோம். இப்ப நீங்க குரூப் 2A எழுதி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி திரும்ப நீங்க தரவா படிச்சீங்க அப்படின்னா குரூப் 4ல உங்களால முழு மதிப்பெண்கள் எடுக்க முடியும். நான் சொல்றது முழு மதிப்பெண்கள்லாம் 99 100 வரைக்கும் எடுக்கலாம். மதிப்பெண் கிடையாது, 100 கேள்விகளுக்கு. ஸோ இப்போ நான் ஜெனரல் இங்கிலீஷ் எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்றது அப்படிங்கிறது இந்த வாரம் சண்டே ஒரு வகுப்பு இருக்கு, அதோட ரெக்கார்டிங் கிளாஸஸ் உங்களுக்கு அனுப்பும். அந்த நம்பருக்கு 9840433955க்கு அனுப்புங்க. இல்லை நான் பொதுத்தமிழ் படிக்கிறேன் அப்படின்னா, நான் பொதுத்தமிழ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாலசுப்ரமணிய தமிழ் மதுரையில இருந்து எடுப்பாங்க. அதுக்கு அதோட ஃபுல் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி சிலபஸ். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் வைஸ் 6வதுல இருந்து 12வது வரைக்கும் சிறப்பு தமிழ் புத்தகமும் 11th 12th படிக்கணும். அதுக்கப்புறம் பழசுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சாதான் நமக்கு வந்து ஒரு 100க்கு 100 வரைக்கும் எய்ம் பண்றதுக்கு. அப்புறம் வந்து நம்ம தமிழ் இலக்கிய வரலாறு அதுவும் படிக்கணும், சரிங்களா? ஸோ அதோட ரெக்கார்டட் கிளாஸ் வந்து உங்களுக்கு 2000 rupees தான். ஸோ ரெக்கார்டட் எல்லாமே எப்போ வேணாலும் பாக்குற மாதிரி இருக்கும், ஆப் மூலமாக, ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக. ஸோ அதுக்கு வந்து 9840433955க்கு ஜெனரல் இங்கிலீஷோ ஜெனரல் தமிழோ அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். நன்றி.